ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா முரளி, 2 3 நாளாக வாய்ஸ் வீடியோட வரலான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் சொல்ல முடியலைங்க. மைக் உடஞ்சி போச்சு கீழே விழுந்து வீடியோ எடுக்கும்போது. ஸோ புதுசாக இப்போ பர்ச்சேஸ் பண்ணி அது வந்த அப்புறம் தான் மைக் போட்டு பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு என்ன டேட்டோ பார்க்க போகிறோம்னா, நம்ம டேட்டோ பார்க்கல, டேட்டோ பற்றி இருக்கிற டவுட்டை தான் பார்க்க போகிறோம். என்ன முரளி டேட்டோ பற்றி இருக்கிற டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வர கிளைண்ட் எல்லாம் கேட்கறதெல்லாம், ப்ரோ டேட்டோ போட்டால் வலிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. நான் டேட்டோ போட்டால் வலிக்குமான்னு உண்மையாக சொல்லணும்னா, டேட்டூ போட்டா கண்டிப்பா வலிக்கும். ஸோ எவ்வளவு வலிக்கும்னா, ஒரு நார்மல் ஒரு பெயின் தான். நம்மளால ஒரு தாங்குற கெப்பாசிட்டி தான், ஒரு ஹியூமன் பீயிங்கா இருந்து தாங்குற கெப்பாசிட்டி பெயின் தான் அந்த டேட்டூ. நம்ம எதிர்பார்க்குற அளவுக்குலாம் அவ்வளோ பெரிய பெயினாலாம் இல்லை. ஸோ நார்மல் பெயின் தான். பெயினே இல்லாமலாம் டேட்டூ போடுறாங்களே ப்ரோ. பெயின் இல்லாம டேட்டூ போடுறதெல்லாம் இல்லைங்க, கண்டிப்பா பெயின் இருக்கும். ஸோ அது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வருவாங்க பெயின் அதிகமா இருக்கும்ட்டு. ஸோ அவங்க அங்கே பார்க்கும்போது நார்மல் ஒரு பெயின் இருக்கும்போது அதனால அவங்க ஏற்றுக்குவாங்க, இந்த பெயின் நம்மளால தாங்க முடியுது, ஸோ அது பெயின் இல்லைன்னு சொல்லி ரிவ்யூ வரும், அவ்வளோதான். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, டேட்டூ போட்டால் குளிக்கலாமான்னு கேட்பாங்க. டேட்டூ போட்டால் கண்டிப்பாக குளிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எப்படி குளிக்கணும்னு சொல்கிறோம். குளிக்கிறதுல எப்படி கூட குளிக்கிறது இருக்குங்களா? டேட்டூ போட்டால் நம்ம குளிக்க போகும்போது கோகோனட் ஆயில் இல்லை ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிட்டு போய் குளிச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல தண்ணி படாமல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் அதை சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். மூணாவது, டேட்டூ போட்டால் போய் பீச்சில் குளிக்கலாமா இல்லை வெளியே போய் நல்லா தண்ணியில் குளிக்கலாமான்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் குளிக்கிறதா இருந்தால் முன்னாடியே உங்கள் ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்லிடுங்க, இந்த மாதிரி நான் போய் இருக்குன்னு. ஸோ அவங்க செகண்ட் ஸ்கின்னு ஒன்று சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த செகண்ட் ஸ்கின் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கேரிங்கே பண்ண தேவையில்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ஹீலிங் ப்ராசஸ் எடுத்துக்கும். ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரோ இந்த ஆயில்மெண்ட் போடலாமா, அந்த ஆயில்மெண்ட் போடலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமான்னு கேட்பாங்க. எந்த ஆயில்மெண்ட்டுமே போடாதீங்க. உங்கள் ஆர்டிஸ்ட் எதை சஜஸ்ட் பண்ணுறாங்களோ ஸோ அந்த ஆயில்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு சொல்லி கொடுத்தது பார்த்தீங்கன்னா, சில்வர் எக்ஸ் ஆயில்மெண்ட் யூஸ் பண்ணால் ஹீலிங் ப்ராசஸ் கொஞ்சம் குயிக்காக இருக்கும். ஸோ நான் கஸ்டமருக்கும் அதான் பண்ணியிருக்கேன். அவங்களும் ஹீலிங் ப்ராசஸ் கொஞ்சம் எனக்கு ரிவ்யூ கொடுத்து ஹீலிங் ப்ராசஸ் நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நான் சில்வர் எக்ஸ் ஆயில்மெண்ட் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன்கேஸ் இதே மாதிரி டேட்டூ ரிலேட்டடாக என்ன டவுட்டாக தான் நம்ம 7K டேட்டாவை கான்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.